agradecida, jamás antes visto con mis 60 años que tengo. Gracias porque me vine en cola. பேரிடர்கள் தாக்கும்போது மருத்துவர்கள் உடலை குணப்படுத்தலாம், ஆனால் மனித நேயம் மட்டுமே மனதை குணப்படுத்தும். அந்த மனித நேயத்திற்கு சான்றாக அமைந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் இது. தங்கள் சொந்த நாட்டை விட்டு குடும்பங்களை விட்டு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆபரேஷன் அமிஸ்தாத் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவ மருத்துவர்கள் இரவு பகலாக சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அங்கு சிகிச்சை பெற வந்த 60 வயது பெண்ணின் மகளுக்கு இந்திய மருத்துவர்கள் அன்போடு சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை முடிந்ததும் அந்த பெண்மணி திடீரென கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். மருத்துவர்கள் பதறிப்போய் என்னவென்று கேட்க அந்த பெண்மணி உணர்ச்சி வசப்பட்டு, என் வாழ்நாளில் இப்படி ஒரு அன்பான கவனிப்பையும் அரவணைப்பையும் நான் பார்த்ததே இல்லை என்று கூறி மருத்துவர்களின் கைகளை பிடித்து கொண்டார். அந்த ஒரு கணம் அங்கு நின்ற அனைவரின் கண்களையும் குளமாக்கியது. இந்த இக்கட்டான சூழலில் வெனிசுலா மக்களுக்கு உதவ இந்தியா தன் கைவசம் உள்ள அதிநவீன மருத்துவ கருவிகள், உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் நடமாடும் அவசரகால மருத்துவமனையான பீஷ்ம் கியூப் ஆகியவற்றை அங்கு கொண்டு சேர்த்துள்ளது. சில நேரங்களில் உலக நாடுகளுக்கு இடையேயான உறவை வெறும் பேச்சுவார்த்தைகள் பலப்படுத்தாது. துன்பப்படும் நேரத்தில் காட்டும் இந்த ஒரு துளி அன்புதான் உலகை வெல்லும் என்பதை இந்திய இராணுவம் மீண்டும் நிரூபித்துள்ளது.